ஹலோ மை பர்பிள் ஸ்வீட்டார், நான் தான் உங்கள் பர்பிள் பட்டர்ஃப்ளை பேசுகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பட்டுக்குள்ளே போயிடலாம். இது ஜிக்கு கஃபே மாஃபியா கிங்ஸ் பார்ட் நம்பர் 29. சரிடா, போன பாட்டில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி ஜிமின் வந்து டைகரை செம்மையாக கிஸ் அடிக்கிறான். டைகர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறா. ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ளே அவளால் முடியலை. அவள் எதுவுமே பேசாமல் இருக்கா. அதுக்கப்புறம் இவன் வந்து நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைகருக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்தினால வந்து ஜிமினை தள்ளி விட்டுறான். ஏய், என்னடி பண்ணுற? இன்னும் கொஞ்ச நேரம் தானே, பண்ணிட்டு போகிறேனே, விட வேண்டியது தானே, ஏன்டி இப்படி பண்ணுற? ஜிமின், நான் சொல்கிறது கேளு, நீ இந்த மாதிரி பண்ணாத. என்கிட்ட எனக்கு ஒரே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. நடி டிஸ்கம்ஃபர்ட்டு? அப்போ மட்டும் பண்ணும்போது உனக்கு தெரியல அது டிஸ்கம்ஃபர்ட்டுன்னு? ஐயோ, அது நான் எதுக்கு பண்ணேன்னு தெரியும்ல உனக்கு. ஏன் என்கிட்ட சண்டை வளர்த்துக்கிட்டே இருக்க? எப்போ பார்த்தாலும் உனக்கு வந்து வேறு ஆளே கிடைக்கலையா? நான் மட்டும்தான் கிடச்சேன் நான் உனக்கு. ஆமாண்டி, நீ தான் கிஸ் அடி ஏற்ற லிப்ஸு, அதான் நீ தான் கிடச்சிருக்க. அதான் ரோஸா ஜீடு என்னமோ பண்ணுறடி நீ அப்படின்னு. நீ ஏங்க என்கிட்ட இப்படி பேசுகிற? நீ இப்படிலாம் பேச மாட்டியே, என்கிட்ட வம்பளுப்பிக இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே. நீ ஆளே கிடையாது. இந்த மாதிரி பொறுக்கி தானே நீ என்கிட்ட பொறுக்கி மாதிரி தானே பேசுவ. அதை பொறுக்கிய மடக்கி இப்படி கவுத்து வச்சிருக்கியே அப்படி ஜிமின் பேசுனா. நீங்கள் டைகர் வந்து ஷோ ஜிமின், நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இது வேணான்னு தோணுது. என்னடி வேணாம்? ஏய், இங்கே வா, என்கிட்ட வா. கொஞ்ச நேரம் தானே, கொஞ்ச நேரம் பண்ணிட்டு போகிறேனே, விட வேண்டியது தாண்டி. ஏன்டி என்னை டார்ச்சர் பண்ணுற? எப்போ பார்த்தாலும் நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னா நீ தான் என்னை டார்ச்சர் பண்ணுற. நீங்கள் அடைச்சி வச்சுருக்க, வெளில கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன். நீ தான் டார்ச்சர் பண்ணுற, நானாக பண்ணுறேன்? ஆமாம், அடைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நீ வெளில ஓடிடுவீங்க, அதுக்காக அடைச்சி வச்சுருக்கோம். இதில் என்ன இருக்குது? ஆனால் நான் யோசிக்கிறேன், உன்னை வெளில கூட்டிகிட்டு போகலான்ட்டு யோசிக்கிறேன். வெளில கூட்டிகிட்டு போறியா? நீயா? இதை நான் நம்பணும்? ஏய், நம்படி, நான் கூப்பிட்டு போகிறேன்டி வெளில. ஐயோ, ஒன்று கூடலாம் வந்தேன்னா நீ எங்கேயோ என்னமோ கதம் பண்ணிவிடுவேன். நான் இங்கே இருக்கனால இருக்கனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைனா நீ என்னென்னமோ பண்ணுவேன். இப்போ என்னென்ன பண்ணுற இருக்கும் போதே, இல்லைனா அவ்வளோதான். நீ நானும் தனியாக இருந்தாலும் அவ்வளோதான், நான் செத்தேன். அளவர சாமி, நான் கிளம்புறேன். ஏய் டைகர், நில்டி. எதுக்குடி போகிற? இப்போ கொஞ்ச நேரம் தான் நான் பண்ணிட்டு போகிறேன்னு விட்டேன்டி. முடியலடி சத்தியமாக. உன் நினப்பாவே இருக்குடி. நினப்பை எடுத்து குப்பை தொட்டியில் போடி. ஏன்டா இந்த நினப்பை வச்சு சாவடிக்கிற? ஐயோ கடவுளே, யாரா உன்னை பெத்தா? ஏய், பெற்றவங்களை பற்றி பேசாதடி. அவங்களாம் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, என்னை பெற்ற போட்டவங்களாம். ஆமாம், உன்னை பெற்றவங்க அப்புறம் குட்டை மாடே. இங்கிட்டாவது போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படி சொல்லிட்டு டைகர் வந்து போயிடுறா. ஓ வாயாடி, எனக்கு ஏற்ற மாதிரியே கிடச்சிருக்கு. சரி, இவளை எங்கேயோ கூப்பிட்டு போகலாம். ஆனால் இவள் தனியாக வருவாளா? இப்போயே ஆர்கியூ பண்ணுறா. அப்போ என்ன பண்ணுவாளோ? பரவாயில்ல, இவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்து அப்படியே ஏதாவது பேசி கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். டைகரை மடக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? எனக்கு மடக்கிடலாம். இங்கே வந்து நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, உங்களுக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. ஐயோ, எனக்கு ஏன் இப்படி வலிக்குது? ஜேகே ஏன் இப்படி பண்ணான்? என் உடம்பே இப்படி என்னமோ பண்ணிட்டான். அவனுக்கு இதுதான் நீடு. என் உடம்பு தான் அவனுக்கு நீடாக இருந்திருக்கு. அவன் என் உடம்புக்கு மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்க கூடயும் பண்ணியிருப்பான். எனக்கு நல்லா தெரியும். அவன் எனக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான். அவனை பார்க்கவே இல்லை. பாரு, அவன் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கரெக்டாக எங்கேருந்து வருவானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுத்திட்டுருக்கீங்க. இங்கே ஜேகே நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ முடியல, எவ்வளோ போதை எனக்கு. ஐயோ தலையை சுற்றுது, போதை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அது இந்த ட்ரக் டீயில் முடிக்கணும். ஐயோ ஆக்கா, அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தா சுற்றி அடிக்கணும். என்ன அவங்களே சமாளிக்கிறது பெருசு. இதில் ஏன் நான் அந்த யோனை கொன்னனே தெரில. அவளுக்காக ஏன் நான் கொன்னேன்? எனக்கு தேவை கிடையாது. அவர் இதானே, அவனை யார் வேணால் பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுருக்கணும். நான் ஏன் போய் தடுத்தேன்? அதுக்கப்புறம் நான் ஏன் அவ கூட பண்ணி முடித்தேன்? எனக்கு ஏன் அவ்வளோ கோவம் வந்துச்சு? அவள் என்னோடதுன்னு ஏன் எனக்கு தோணுது? எனக்கு ஏன் அப்படி தோணுது? ஐயோ, மண்டைக்குள்ளே ஏற்றுறாளே. ஐயோ கடவுளே,
இதுக்கு முன்னே இப்போல்லாம் புலம்புனதே இல்லை. இவ்வளோ வந்ததுலேருந்து எனக்கு புலம்புல சண்டை ஓவராக இருக்குது. எப்போதுமே அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போவேன், ஆனால் இவ்வளோ மட்டும் அசால்ட்டாக டீல் பண்ணவே முடியலையே. என்னடா பண்ணி வச்சாவ ஒன்றா ஜங்குக்கு ஒரு வழியாக ஒரு முடிவு எடுத்துட்டு உங்களை பார்க்க தான் வரான். எனக்கு என்னன்னே தெரியாது, போய் பார்த்துட வேண்டியதான். எனக்கு அவளை யூஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒரு கில்ட்டி இருக்குது. ஆனால் அவள் என்னோடது, நான் தானே தூக்கிட்டு வந்தேன். ஜிமின் கோட்டை விட்டு நான் தூக்குறதுக்கு நான் தானே தூக்கிட்டு வந்தேன் அவளை. அவள் என்னோடது. அவளை தொடுறதுக்கு அவனுக்கும் ரைட்ஸ் கிடையாது என்ன தவிர. அவளுக்கு யாருமே இல்லை. அவளுக்கு அவள் தங்கச்சி மட்டும்தான் இருக்கா டைகரு. அவள் ஒரு பேக்கு. அவன் அந்த ஜிமின் பையன் பார்த்து இது பண்ணிடுவான். நானும் பார்க்குறேன், அவன் மட்டும்தான் எனக்கு என்னன்னு தெரில. அவன் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவள் பாடி மேலெலாம் இல்லை, எனக்கு கோவம். ஜெல்லஸாக என்ன கர்மனே தெரிலையே. அந்த கோவத்தில் அவள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன். ஆனால் போதையில் இருக்கும்போது தப்பாக நடந்துட்டேன். தப்புடா ஜேகே. ஒரு பொண்ணை இவ்வளோ இது பண்ணுறது தப்புடா. பட் அவள்கிட்ட போய் சாரி கேட்டுரு, பிரச்சனை இல்லை, சாரி கேட்டுரு. தப்புடா ஜேகே, புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு, என்னடா தப்பு? யார் நீ? மனசாட்சியா? ஏன் இங்கே வந்திருக்கேனா? டேய், நீ யார்ரா? கிங்கு. நீ போய் அவகிட்ட போய் காலில் விழுவுறேன்னு சொல்கிற. நான் உனக்கு காலில் விழு, சாரி கேட்கல. நீ ஏன் சாரி கேட்குற? அவள் உன்னோடது நீ தானே சொன்ன. ஆமாம், அப்புறம் ஏன் நான் போய் உன்கிட்டே போய் உன்னோடதை போய் நீ இப்போ ஒரு பொருள் உன்னோடதாக இருக்குது, அதுக்கிட்ட போய் சாரி கேட்பியா? இது இன்னொருத்தன் யூஸ் பண்ணிட்டானே சொல்லு. இல்லை, அப்புறம் ஏன்டா நீ போய் சாரி கேட்குற? மென்டல் லூஸாடா நீ? நான் ஒன்றும் லூஸ் கிடையாது, தெரியுதுல. அப்போ மூடிக்கிட்ட உன் வேலை ஏதோ அதை பாரு. ட்ரக் டீலை முடி. அதை விட்டுட்டு அவகிட்ட இவகிட்ட கெஞ்சுறேன்னு பார்த்துட்ருக்காத, சரியா? உன் வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறா. சரி. இந்த சைடு ஜிமின் நைட் டைமில் ஒரு மிட் நைட்டில் ஒரு 2 மணி போல் ஜிமின் டைகர் எழுப்ப வரான். டோரை தட்டுறான். யாரா இது இந்த டைமில் காலிங் பெல்லை தட்டுற மாதிரியே தட்டிக்கிட்டு இருக்கா? யாரும் இல்லைடா, போய் தொலைங்கடா, முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைகர் கத்துறா. ஓப்பன் பண்ணுறி. ஜிமினாது. ஐயோ, எதுக்கு இங்கே வந்தான் தெரியலையே. ஏதாவது வில்லுத்தள்ளமாக ஏதாவது கொண்டு வந்திருப்பானோ? ஐயோ கடவுளே, வந்துட்டு எனக்கு காப்பாற்றவே மாட்டியா? ஓப்பன் லைட்டாக பண்ணுறா, டக்குன்னு அவன் ஃபுல்லாக திறந்துடும். டே ஒரு அறிவு கட்டவனே, ஒரு பொண்ணு ரூமில் இப்படியா பண்ணுவேன்? ஏன்னா ஃபுல்லாக திறக்கிற ஒய்யன் தூங்கிட்டுருக்கான். சரி, நான் சொல்கிறது மட்டும் கேளு. என்னடா? நான் வெளில கூட்டிகிட்டு போகிறேன். வரலையா? நான் எங்கேயும் வரல. கூப்பிட்றோம்லடி, தொலைடி கூட. இந்தா இந்த ட்ரெஸ் போடு, உனக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னது இது? ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? கத்தாதுடி, வயன் தூங்கிட்டு இருக்காள. சரி, தூங்கட்டும். எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்? நான் உன்கிட்ட வெளில போகணும் சும்மா தானே சொன்னேன். நீங்கள் அதுக்குன்னு நிஜமாலே நீ பண்ணுவியா? எனக்கு உன்கிட்ட கேட்டேன், நான் பண்ணுவேன். 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடுவேன். 10 நிமிஷம் பொறுக்கி சொல்கிறது கேளு. நானும் எங்கேயும் வரல, நான் இங்கே இருக்கேன். உங்கள் வீட்லேயே பழகிடுச்சு. நான் இங்கேயே இருந்து தொலைகிறேன். மாடு, சீக்கிரம் வாடி, எனக்கு முடியல. உனக்காக ரிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜேக்கு தெரிஞ்சு அவன் கொன்றுவான், தெரியுதுல்ல. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுற? அப்புறம் நம்ம 2 பேரும் இங்கே இல்லைன்னா அவ்வளோ தானே. ஜேக்கு ஒன்று கொன்றுவான். அப்புறம் நான் காணும் தேடி அவன் இன்னும் தேட ஆரம்பிச்சிடுவான். அப்படிலாம் இருக்காது. நான் இல்லைனா அது உங்களோட தான் இருக்கேன்னு அவனுக்கே தெரியும். அப்படியா? அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க 2 பேருக்குள்ளே. அப்போ தான் நீயும் உனக்கு பிளான் போட்டு தானே நான் இந்த மாதிரி உன் கூட வர கேப்பில் ஒய்யன் அவன் கேள்வியாக கேட்டு கொள்ளணும். அதுதானே உன்னோட ஆசை. ஏன்டி உன் புத்தி அங்கெல்லாம் போகுது? நான் சொல்கிறது கேட்கவே மாட்டியா? நான் கேட்க மாட்டேன்டா, நான் வரவும் மாட்டேன்.
எல்லாத்தையும் பண்ணுவான்னு நினச்சா பண்ணுறாளே. ஏய் சொல்கிறது கேளு, அடிச்சிருவேண்டி. நீ அடி வாங்கினா நான் அந்த மாதிரி டைகர் நினச்சியா? அப்போ நான் ஒன்றும் தெரியாத டைகர், இப்போ தெரிஞ்ச டைகர். நீ அடித்தா நான் ரிட்டன் கொடுப்பேன். ஓ ரிட்டன் கொடுப்பியா? ஆமாம், கிஸ் அடிக்கும் போது ஏன்டி ரிட்டன் கொடுக்கல? டேய் அது வேறு இது வேறுடா. கத்தாதடி, வயன் எழுந்திரிச்சிட்டப்பறா. அது தெரியுது, நீ ஏன் இப்படி பண்ணுற? நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒரு ட்ரெஸ்ஸு வந்துட்டு அப்போ கொஞ்சம் நேரம் தான், போயிட்டு வந்துடலாம். சரியா? என்ன இவன் இப்படி பண்ணுறான்? விட மாட்டான் போலையே. இங்கே பாரு, நீ கிளம்பல, நான் இங்கே தான் இருப்பேன். என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன், உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிப்பேன். ஐயோ சாமி, வர்றேன் இரு, ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். சரி போ. கொஞ்ச நேரத்தில் டைகர் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறா. அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கா. ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்கான். போகலாமா? அப்படியே சைலண்டாகவே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். டேய் உன்னதான்டா, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. டே ஜிமின் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டி இப்படி கத்துற? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதில் வாங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்டி வாய் ஒன்று குறையவே மாட்டேங்குது? எனக்கு குறையாது, அதெல்லாம் ஜீனு. இங்கே பாரு, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, ஏன் இப்படி வேணாம் ஜிமின், விட்டுடா, தூங்குறேன்டா, அவனை தூங்காது விட்றா. காலைல கூட்டிகிட்டு போக மாட்டேன், நைட்டாப்பில் தான் உனக்கு மூடுலாம் வருமா? என்ன மூடு? ஐயோ கூட்டிகிட்டு போகிற மூட சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பார்க்கலாம். ஆனால் ஒயன் தூங்குறா, காலைக்குள்ளே வந்துடும். அவ்வளோ நேரம் என்னடா பண்ண போகிறோம்? மணி 2:30டா. வந்து தொலை, ஒரு அரை மணி நேரம் உனக்காகவே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கடவுளே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கையை தரன்னு இழுத்துட்டு டைகர், ஏண்டா நானே வர மாட்டேனடா, எதுக்குடா என் கையை பிடிச்சி தரன்னு இழுக்கிற? நானே கடத்திட்டாடா மறுபடியும் போகிறேன், இங்கே தான் கடத்தி வச்சுருக்கியே. வெளில கூட்டிகிட்டு போனால் ஒழுங்காக கூட்டிகிட்டு போறியா என்ன? இப்போ என்ன காரில் தானே போகிறோம், ஏசி போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. காரில் வருமா? யார் சொன்னா? காரில் போகலையா? இப்போ கார்லாம் போகல. காரில் போவோம், எங்கே எப்படி போவோம்? நம்ம நடந்தால் போவோம். அதுக்கு நான் வரவே மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் நடக்கவே மாட்டேன். ஓ நடக்க மாட்டியா? அவனை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன். பைக்லையா? டைகருக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும். பைக்கில் ஜிமின் என்னடி இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? என்னாச்சு? ஜிமின் எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? மறுபடியும் கிஸ் அடிக்க ஆசை இருக்கா? ஐயோ அது இல்லை, வேற என்னடி? எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டேய் நீ அந்த அளவுக்குலாம் போகாத, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்புறம் என்னடி? எனக்கு பைக்கு ஓட்டணும். இந்த பைக்கையா? இந்த பைக்கு தான். ஓட்டுவியா? ஓட்டுவேன். நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் என்னோட பிட்டியூ தான் நான் வச்சுருப்பேன். பிட்டியூ ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அது பிட்டியூவா? என்னடி பேர் இது? அது என் பைக்கு பேர். இப்போ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சி அல்லாத இப்படி கேவலமாக இருக்குது. ஏய் நான் என்னோடய பைக்கை மிஸ் பண்ணுறேன், உனக்கு கேவலமாக இருக்கா அப்படின்னு. சரி ஏதோ வளர்த்துட்டு போயிருக்க போல இருக்குது. ஓட்டுறியா? ஆனால் நல்லா இருக்காதடி, ஹீரோலேருந்து நீ ஓட்டின வண்டியை. இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஹீரோ வேணாம், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் ஏறி உட்காரா. கம் மாமா போகலாம், வா. எங்கே போகணும் மட்டும் வேலையை சொல்லு, நம்ம போயிடலாம். சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் நல்லா தான் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமின் பின்னாடி உட்காடுறான். ஓகே ஐ எம் ஸ்டார்ட் த பைக் ஓகே அப்படின்னு சொல்கிறான். இங்கிலீஷில் பேசியே கொள்ளுவா போல இருக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஐ நோ அப்படி சொல்லிட்டு அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஜிமின் அப்படியே பின்னாடி தான் முடிச்சிருக்கான். டக்குன்னு நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகலாமா அப்படி சொல்லிட்டு ஸ்பீடை ஏற்றுறா. ஏ மாடு, எதுக்கு நீ இவ்வளோ ஸ்பீடாக போகிற? ஜாலியாக இருக்கும், அப்போ தான் நைட் டைம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒன் வே சூப்பராக இருக்கும்ல. ஒன் வே வைப்போம் அப்படி சொல்லிட்டு டைகரோட இடுப்பில் கை வச்சுறான். டே என்னடா பண்ணுற அப்படின்னு. ஒன் வே தானே பேபி, நம்ம போகலாம், அப்படியே போகலாம், ஜாலியாக இருக்குது டைகரு அப்படி சொல்லிட்டு அவன் இடுப்பை கட்டியமாக பிடிச்சிக்கிறான். தெரியாமல் பண்ணிட்டேனோ, தெரிஞ்சுடா நீ நல்லா இருக்குடி, நீ வைக்கிறத விட இது நல்லா இருக்கும் போலே.